இன்றைக்கு நாம் மார்கழி மாதத்தில் 19வது பாசுரம் பார்க்குறோம். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனையும் நப்பினையும் துயில் எழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. தாயாருடைய கருணையினால் தாயார் தன்மேல் இரக்கம் கொண்டு கண்ணனை துயில் எழுப்பி தங்களுடைய குறைகளையெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பதா இந்த திருப்பாவையில் வரக்கூடிய 19வது பாசுரம் அமைஞ்சிருக்கு. வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமொன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய். நம்ம வீடுகளில் ஏதாவது விசேஷம் நடைபெறுது அப்படின்னா அங்கே முதல்ல குத்து விளக்கு அப்படின்றத நம்ம ஏற்றி வைப்போம். இன்றளவும் கூட அந்த பழக்கம் இருக்குது. குத்து விளக்கு ஏற்றி வச்சு தான் நம்ம பூஜைகள் செய்கிறதோ இல்லை விழாக்களில் குத்து விளக்கு ஏற்றுறது அப்படின்றதோ நடக்குது. கண்ணன் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாளிகைக்கு வெளியில் குத்து விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மெத்தென்று இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மெத்தையில் உறங்கி கொண்டிருக்கின்றாராம் கண்ணன். அந்த கட்டிலோட கால் யானை தந்தத்தால் செய்யப்பட்டிருக்கு. கொத்து கொத்தாக மலர்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னையோடு கண்ணன் மகிழ்ந்து பேசி கொண்டிருக்கின்றான் போல. அழகிய மலர் மாலையை அணிந்த மார்பினை உடைய கண்ணனே, எங்கள் மேல் இரக்கம் கொண்டு வாய் திறந்து பேச மாட்டாயா அப்படின்னு கண்ணனை அழைக்கிறாங்க. ஆனால் எந்த சத்தமும் வந்த பாடில்லை. உடனே மறுபடி நப்பின்னை பிராட்டியை எழுப்புறாங்க. மைத்தடங் கண்ணினாய் மையினை தீட்டிய அழகிய கண்களை உடையவளே நப்பின்னாய். கண்ணனை எழுப்பி பார்த்தாச்சு, எந்த ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசலை. உடனே நப்பின்னையை எழுப்ப முற்படுறாங்க. மை தீட்டிய அழகிய கண்களை உடைய நப்பின்னையே, எத்தனை நாழிகை நீ உன்னுடைய கணவனோடு கூடி இருந்தாலும் அரை கணம் நேரம் கூட பிரிய மாட்டாமல் அவனோட இருக்கின்றாய் இல்லையா? எங்களுக்காக மனம் இறங்கி கண்ணனை விழித்தெழ செய்து எங்களுடைய குறையை நாங்கள் போக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி நப்பினையை கேட்பதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பஞ்ச சயனம், பஞ்சு, பட்டு, கம்பளம், மலர், தளிர் இவைகளால் ஆன ஒரு மெத்தை. இந்த மெத்தை நல்லா மெத்துன்னு இருக்கிறதுனால இதில் படுத்துட்டு கூட நப்பின்னை பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா உறங்கிட்டானோ கண்ணன். இந்த கண்ணனை விழித்தெழ செய்தால் தானே நம்முடைய குறைகளை கேட்டு போக்குவான் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் நப்பின்னையையும் கண்ணனையும் சேர்த்து துயில் எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.